வணக்கம். நாம் எல்லாரும் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை மனசு, மனம் அப்படின்னு சொல்கிறோம். மனசு எங்கே இருக்குது உடம்புல அப்படின்னு கேட்டால், சில பேர் நம்ம நெஞ்சில் வச்சு இதுதான் மனசுன்னு கை வச்சு இதுதான் மனசும்போம். சிலர் மூளை தான் மனசுன்னு சொல்லுவாங்க. சரி, மனசு எங்கேனாலும் இருக்கட்டும், அதை பற்றி இப்போ நமக்கு கவலையே இல்லை. ஆனால் மனசு இருக்குது. அந்த மனசு எப்படி இருக்குது? நிறைய எண்ணங்கள் நம்ம சிந்திக்கிறதுனால எண்ணங்களினுடைய குவியலாக இருக்கான் அந்த மனசு. எண்ணங்கள் வந்து 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 குமிஞ்சு அது அப்படியே அது நிரம்பி வழிதான். அதுவும் எந்த எண்ணங்கள்னால் எதிர்மறை எண்ணங்கள் தான் நிறைய அதில் விழுதான். இந்த எதிர்மறை எண்ணங்கள் எண்ணங்கள் ஏன் வருது? அந்த எண்ணங்கள் வந்தால் நாம் என்ன செய்வோம்? கவலைப்படுவோம், குழப்பம் வரும், பயம் வரும், எரிச்சல் வரும், கோபம் வரும், பொறாமை, இப்படி பல விஷயமாக கெட்ட விஷயங்கள் வரும். எதனால்? இந்த எதிர்மறை எண்ணங்களால். ஆனாலும் நாம் எதிர்மறையாக தான் நமக்கு தன்னறியாமல் நமக்கு தன்னறியாமல் நம்ம அப்படி தான் சிந்திப்போம். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம், ஒரு காய்ச்சல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஏன் இது இந்த கொரோனா டயத்தில் நம்ம நினைக்கலையா, சளி பிடிச்சா கூட கொரோனாவாக இருக்குமோ அப்படின்னு பயந்தோம் இல்லையா? இதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் தான். சரி, இந்த எண்ணங்கள் எப்படியோ, இந்த எண்ணங்கள் நமக்கு எப்படி இருக்கோ அதுக்கு சாதகமாக தான் நம்மளுடைய லைஃபு அமையுமா, நம்மளுடைய வாழ்க்கை, புற உலகிலுடைய சூழ்நிலை மாறுமா. நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுமா. இதை சொன்னவர் மரபணு உயிரியல் விஞ்ஞானி ப்ரூஸ் லிப்டன்கிறவர். இந்த ப்ரூஸ் லிப்டன் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தினுடைய பெயர் த பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த நூலில் ஒரு நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அதில் ஒரு நடந்த கதையை சொல்கிறார். 1981ஆம் வருடம் மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஒரு மோரிஸ் குட்மேன், ஒரு அமெரிக்கர், அவர் இன்சூரன்ஸ் துறையில் இருக்கார். அவருக்கு தனக்கு நிறைய சம்பாத்தியம் பண்ணிடுறாரு. அதனால் தனக்காக ஒரு குட்டி விமானத்தை அவரே வாங்கி அதில் அவர் தான் ஓட்டுவார். அந்த குட்டி விமானத்தை அவர் தான் ஓட்டிகிட்டு இருப்பாராம். ஒரு தடவை இப்படி ஓட்டிகிட்டு போகும்போது, அதான் மார்ச் 10ஆம் தேதி ஓட்டிகிட்டு போகும்போது என்ஜினில் ஏதோ கோளாறு ஆயிடுச்சு. அது வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவர் அவசரமாக தரையிறக்கிடலான்னு சொல்லி இறக்க முயற்சிக்கும் பொழுது அது விபத்தாயிருது. ஏர் கிராஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆயிடுது. அதில் அவருக்கு ஒரு பலத்த அடி. டாக்டர்கள்லாம் பரிசோதித்து கடைசியில் அவங்கெல்லாம் சொன்னது என்ன தெரியுமா? அவரால் பேச முடியாது, சாப்பிட முடியாது, மூச்சு விட முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் மூலமாக தான் அவரால் சுவாசிக்க முடியுமா. உடலை அசைக்க முடியாது. மொத்தத்தில் உயிர் மட்டும் இருக்கும். கண்களை இமைக்க முடியும் அவரால் செய்யக்கூடியது ஒன்று கண்களை இமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மேக்சிமம் சில வாரங்கள் தான் அவர் உயிரோடு இருப்பார்னு சொல்லிட்டாங்க. இந்த மோரிஸ் குட்மேன் தன் மனதுக்குள் நினச்சாராம், நம்ம பேசணும், நம்ம பழைய மாதிரி ஆயிடணும், இயற்கையாக நம்ம மூச்சு விடணும் இல்லையா, மூச்சு விட வேண்டும் இல்லையா, இயற்கையாக நம்ம மூச்சு விடணும், யாருடைய உதவி இல்லாமல் நாம் நடக்கணும், இப்படியெல்லாம் நான் நினச்சிட்டே இருந்தாராம். அந்த எண்ணம் அவரை 8 மாதத்தில், எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், 8 மாதத்தில் நவம்பர் 13ஆம் தேதி அவர் மருத்துவமனையை விட்டு முழு ஆளாக திரும்பி வந்தாராம். உலகமே அவரை பார்த்து வியந்தது. அவரை அற்புத மனிதர் குட்மேன்னு எல்லாரும் சொன்னாங்க. டாக்குமெண்டரி குறும்படங்கள்லாம் அவரை நோக்கி எடுக்கப்பட்டன. மிராக்கிள்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. அதாவது நடக்கவே முடியாததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நடந்துடும். அது நடந்துட்டு அதை மிராக்கிள்னு சொல்லுவாங்க. அவரை அப்படி தான் சொன்னாங்களாம், மிராக்கிள் மனிதர் அப்படின்னு தான் சொன்னாங்களாம். சரி, அவர் இப்படி குணமாகி வந்ததுக்கு காரணம் என்ன? மருத்துவர்களும் மருந்துமா? இல்லை, அவர் மனதிலே எழுந்த நேர்மறை எண்ணங்கள் தான் அவரை குணமாக்கி கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாரு இவர் விஞ்ஞானி ப்ரூஸ் லிப்டன். அவர் சொல்கிறது இது. அதனால தான் நம் எண்ணங்களுக்கு அத்தனை சக்தி இருக்கிறது. அது எதனாலும் நடத்தி காட்டும். மிராக்கிளை கொண்டு நிறுத்தும் நம்ம முன்னால். அதனால் நாம் எப்போதுமே மிராக்கிள் நடந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம எண்ணத்தை நேர்மறை எண்ணங்கள் வருவதுக்கு பழக்கப்படுத்திக்கணும். எதிர்மறை எண்ணம் வந்தாலும் அதை தூர தள்ளிடணும். எனக்கு வேண்டாம், நான் நல்லா இருக்கணும், எனக்கு நேர்மறை எண்ணங்கள் தான் வேணும்னு மட்டும் நினச்சிட்டோம்னா நமக்கு நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம மனதில் வரும். நம் வாழ்க்கையும் நல்ல சிறப்பாக ஆகும். மனம் ஒரு குப்பை தொட்டி இல்லை, அது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தில் நேர்மறை எண்ணங்களை நாம் விதைத்தால் நம் வாழ்க்கையும் மலர்ச்சியாகும். நம் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் நம்ம நோக்கி வரும் என்று சொல்லி வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.